சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தமாக வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது. நாம் வாடாத மாசற்ற அழியாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதற்கு பாத்திரமாக நாம் தேவனுடைய பார்வையிலே காணப்படும்படியாக தேவன் நமக்கு இப்படிப்பட்ட விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டால், வாலிபர்களை எடுத்துக்கொண்டால், வயோதிபர்களை எடுத்துக்கொண்டால், இப்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கெல்லாம் சில வாஞ்சைகள் காணப்படுகிறது, அநேக விருப்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வாஞ்சை நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, கர்த்தாவே உம்மை சந்திக்கக்கூடிய அனுபவத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சை அவசியமாயிருக்கிறது. உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள், வெவ்வேறு விதமான வாஞ்சைகள் காணப்படுகிறது என்றால், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிதான விருப்பமும் வாஞ்சையும் உண்டாயிருக்க வேண்டும். அந்த விருப்பமும் வாஞ்சையும் என்னவென்றால், மகிமையிலே இயேசுவே நீர் வெளிப்படும் போது உம்மை சந்திக்கக்கூடிய அனுபவத்திலே காணப்பட வேண்டும் என்கிற ஜபத்தோடு, விருப்பத்தோடு, எண்ணங்களோடு காணப்பட வேண்டும். சில வேளைகளிலே உங்கள் விருப்பங்கள், உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் சில வேளைகளிலே தேவன் நிறைவேற்ற கூடாதபடி காணப்படும். கர்த்தாவே, நான் இத்தனை காரியங்களை ஜபத்திலே உம்மிடத்திலே வேண்டினேனே, இத்தனை காரியங்களை உம்மிடத்திலே மன்றாடினேனே, ஆனால் இவைகளில் இன்னென்ன காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படவில்லை, இன்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையிலே அருளப்படவில்லை என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் காணப்படலாம். அதை வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே தியானித்து பார்க்கும்போது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது அல்ல என்பதை தான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். நம்முடைய தேவனை உண்மையாக நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய தேவைகள் என்ன, அதை எப்பொழுது அருளி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் சில காரியங்களிலே, கர்த்தாவே நான் இதை விரும்பினேன், இதை வாஞ்சித்தேன், ஆனால் நிறைவேறவில்லை என்கிற எண்ணத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், அதற்கான பதில் உங்களுடைய அன்பின் தேவனாகிய அருமை இரட்சகர் இப்பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது அல்ல என்பதை அறிந்திருக்கிறபடியால், ஏற்ற காலத்திலே அவர் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும்படியாக நீங்கள் மிகவும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அருளி செய்கிற சகலமும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக அருளி செய்கிறார். அப்படியானால் சில வேளைகளிலே சில காரியங்கள் தாமதப்பட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 16 அதிகாரம் 24 வாசிக்கும் போது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சில வேளைகளிலே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாததற்கு காரணம் என்னவென்றால், அவைகளை தேவன் கொடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையிலே துக்கமாய் இருக்கும் என்பதனால், தேவன் கொடுக்கும் போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த நேரத்திற்காக அவர் காத்திருந்து
அவைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் காணப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவுள்ளதாய் இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த விதத்திலேயும் துக்கம் இருக்காது. ஒரு தகப்பனாருக்கு 2 பெண் பிள்ளைகள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த தகப்பனாருடைய விருப்பம் என்னவென்றால் தனக்கு எப்படியாகிலும் ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய சித்தமும் நோக்கமும் எப்படி இருந்ததென்றால் அவருக்கு தேவன் கொடுத்த 2 பெண் பிள்ளைகள் போதுமானது, அது அவருடைய சந்தோஷத்திற்கு நிறைவுள்ளதாய் இருக்கும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாகி திட்டமாய் இருந்தது. ஆனால் அந்த தகப்பனாரோ தேவனோடு பிடிவாதமாக, மிகவும் பிடிவாதமாக போராடினார். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நிச்சயமாக வேண்டியதே என்று சொல்லி அவர் போராட ஆரம்பித்தார். அநேகரிடத்தில் அதை சொல்லி ஜெபிக்க கூறினார். என்ன நடந்தது? தேவன் அவருடைய மனவிருப்பத்திற்கே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த போது என்ன நடந்தது? 3 பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகளினால் அந்த தகப்பனாருடைய சந்தோஷம் நிறைவாய் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் அவருடைய ஜீவியத்திலே நீடித்திருக்க கூடாதபடி அவர் 3ஆவதாக பெற்றெடுத்த ஆண் பிள்ளையினுடைய வாழ்க்கை அந்த தகப்பனாருக்கு மிகவும் துக்கப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. அந்த 3ஆவது ஆண் பிள்ளையினுடைய ஜீவியம் துன்மார்க்கத்தனமானதாக காணப்பட்டது. அந்த 3ஆவதாக அவர் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையினுடைய ஜீவியம் அந்த தகப்பனாரை விசனப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. அந்த 2 பெண் பிள்ளைகளினால் கிடைத்த நிறைவான சந்தோஷம் அந்த ஆண் பிள்ளையினால் நீங்கி முடிவானது. அந்த தகப்பனார் என்ன சொன்னாராம்? நான் இந்த ஆண் பிள்ளையை பெறாது இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று சொன்னாராம். உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே சில காரியங்களை உங்கள் மனவிருப்பத்தின்படி நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். ஆனால் அவைகள் நிறைவேறாத போது நீங்கள் அதிலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கும் போது தேவன் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்களிலே அவருடைய சித்தத்தின்படி தேவன் உங்களுக்கு அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் பேராசைகளை நிறைவேற்றக்கூடியவர் அல்ல இந்த தேவன். அந்த தகப்பனாருடைய தேவையை தேவன் சந்தித்தார். 2 அழகான பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அந்த பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் நன்றாக படித்தார்கள். அந்த பிள்ளைகள் நன்றாக சம்பாதித்தார்கள். சமுதாயத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் சாட்சியாய் இருந்தார்கள். ஆனால் அந்த தகப்பனாருடைய பேராசை ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று, அந்த பேராசை ஒரு பெரிய நஷ்டமாக முடிந்தது. அந்த பெண் பிள்ளைகளினால் உண்டான சமாதானத்தையும் இழக்கச் செய்யக்கூடியதாக அந்த மகன் துன்மார்க்கத்தனமாக காணப்பட்டான். ஆகவே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம் தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார், நம்முடைய பேராசைகளை அல்ல. வாசியுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்கள் ஆசைகளை என்று அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் குறைவுகளை எல்லாம். பிரைஸ் தி லார்ட். இங்கே உங்கள் ஆசை என்று சொல்லவில்லை, பேராசை என்று சொல்லவில்லை. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்வார்? மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, சில காரியங்களை நீங்கள் ஜெபத்திலே வைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறாத பட்சத்திலே, ஒன்று அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அது ஏற்ற காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தின் சந்தோஷம் உங்களுக்கு நிறைவுள்ளதாய் இருக்கும். இன்னொரு பகுதியிலே நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியம் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக, உங்கள் பேராசையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக காணப்படுமே. ஆனால் நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்கிறோம், தேவன் உங்கள் பேராசையை நிறைவேற்றுகிறவர் அல்ல என்பதை அறிந்து கொள்கிறோம். உங்கள் ஆசையை நிறைவேற்றும்படியாக தேவனை நீங்கள் கட்டாயப்படுத்தும் போது அதை அவர் உங்களுக்கு அருளி செய்தாலும்
அது உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவு செய்யக்கூடியதாய் இருக்காது, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் எல்லாரும் தேவனை நேசிக்கிறோம். நேசிக்கிற நமக்கு தேவன் தம்முடைய அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனை நேசித்து வாழ்வதன் ஒரு பெரிதான நோக்கம் என்னவென்றால், இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதுதான். ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசுவை போல வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் ஜீவிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவை போல ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தால் போதும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவேதான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்திலே சொல்லுவார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுவார். நீங்க இயேசுவை போல வாழ்ந்துகிட்டே இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில சஞ்சலம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில கசப்பான மாறாவை போன்ற அனுபவங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த யோபுவை போல எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவை போல வாழும்போது நிச்சயமாகவே தேவனை நேசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக காணப்படும். அதனால்தான் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் எப்படி மனமகிழ்ச்சியாயிருக்கிறது? சில வேண்டுதல்கள், சில விண்ணப்பங்கள், சில ஜபதூபங்கள் நிறைவேறவில்லையே, எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பது? சரி, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை போல நீ வாழும்போது, சிலுவை கொடுக்கப்பட்ட போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார், சிங்காசனத்திலே வீற்றிருந்த போதும் ஸ்தோத்திரம் பண்ணினார், ஊழியத்தை பல பாடுகளின் நிமித்தமாக செய்த போதும் ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்படி கிறிஸ்துவை போல நீ வாழும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறி வருகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளும் போது ஏற்ற வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைவதில்லை. அவரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆனால் வேதத்திலே சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் அநேக வித்தியாசமான காரியங்களிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்களாம். அப்படி நான் தியானித்த வேளையிலே ஒரு வசனத்தை கண்டேன். வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் ஒரு சில மனிதர்கள் எப்படி காணப்படுகிறார்களாம்? தீமை செய்வதிலே சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள், தீமை செய்வதிலே மன மகிழ்ச்சி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்கிறார், நித்திய நரக அக்கினிதான் இனி வரப்போகிற பலனாய் இருக்கிறது. இந்த ஜனங்கள் ஈடுபடுகிற பாவ வாழ்க்கை அவர்களை எங்கே கொண்டு போய் தள்ளப் போகிறது என்றால், நித்திய நரக அக்கினிக்கு தான் அவர்களை தள்ள செய்யக்கூடியதாய் இருக்கும். தெய்வ பிள்ளை, தேவன் மனிதனை எதற்காக உருவாக்கினார் என்றால், எதற்காக சிருஷ்டித்தார் என்றால், தீமை செய்வதிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக அல்ல, தேவனுக்குள்ளாக மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கனும்
தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் எங்கே தள்ளப்படுவார்கள்? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, தேவ ஜனங்களுக்குள்ளே கடுகளவேனும் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிருக்க கூடாது. தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அது பிசாசினால் உண்டாகக்கூடியதாய் இருக்கிறது. அது அந்த தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதனை நரக அக்கினிக்கு நேராக கொண்டு செல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்து உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டாய். சங்கீதம் 62 சங்கீதம் 2 வசனத்தை படிக்கும் போது, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று படிக்கிறோம். 4 வசனத்திலே படிக்கிறோம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலோ என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படி ஒரு கூட்டம், முதலாவது ஒரு கூட்டத்தை பார்த்தோம், தீமை செய்ய மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய கூட்டம். ஆனா இப்ப நம்ம படிக்கிறோமே, இது ஒரு 2வது விதமான ஒரு கூட்டம். இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பொய்யிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உதடுகளினால் ஆசீர்வதிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உள்ளத்திலே ஒன்றும் உதட்டிலே இன்னொன்றும், மறைவிலே ஒன்றும் வெளிப்படையாக இன்னொன்றும், மாயமாலம். அதுதான் பொய்யின் அனுபவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் தெய்வ பிள்ளையே எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? நல்லோரை மேன்மையிலிருந்து விழத்தள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே பொய்யிலே மனமகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் சொல்கிறது. தீமையிலே மனமகிழ்ச்சியாய் இருக்காதே, மாயமாலமான பொய்யான வாழ்க்கை செய்வதிலே மனமகிழ்ச்சியாய் இருக்காதே. தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உன் உள்ளம் ஒன்றும் உன் உதடு ஒன்றுமாக நீ வாழுவாயானால் தேவன் உனக்குள்ளாக வாழ முடியாது, தேவன் உனக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. தீமை செய்வதிலே நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாயானால் தேவனுடைய ஆலயமாக நீ இருக்க முடியாது. தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தெய்வ பிள்ளையே, தீமை செய்வதிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பவர்கள், பொய்யான வாழ்க்கை வாழ்கிறதிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பவர்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 66 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும் போது இவர்களுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இவர்கள் தங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டு இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார். உன் வழி உன்னுடைய சுய வழியாய் இருக்கிறதா? உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாதையாய் இருக்கிறதா? உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். ஆனால் இந்த கூட்டத்தார், தீமை செய்வதிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய கூட்டத்தார், பொய்யின் வாழ்க்கையை வாழ மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? தங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டு தங்களுடைய அருவருப்புகளின்படி விரும்புகிறதை செய்து வாழுகிறார்கள். அவர்களுடைய முடிவு எங்கே? தேவனுடைய ராஜ்யத்திலே அல்ல. அவர்களுடைய முடிவு என்ன? அவர்கள் தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதில்லை.
தேவன் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதில்லை, அவர்களுடைய முடிவோ நரக அக்கினி. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ சுய வழியிலே போய்கொண்டிருக்கும் போது, நீங்களோ கர்த்தருடைய பாதத்திலே வீற்றிருந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வேண்டுதல்களை அருள் செய்யும் கர்த்தாவே என்று தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ள தேவன் கிருபை நல்கின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தோடு அவருடைய சமூகத்திலே காணப்பட தேவன் கிருபை நல்கின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் போது, பின்மாற்ற ஜீவியம் செய்யக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். பாருங்க, மனிதர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட விருப்பங்கள், எப்படிப்பட்ட பலவிதமான மன விருப்பங்கள் என்பதை பாருங்கள். இங்கே அவர்களை ஞானி எப்படி அழைக்கிறார்? பேதைகளே என்று அழைக்கிறார். காரணம், பேதமையை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். நிந்தனைக்காரரே என்று அழைக்கிறார். ஏன்? அவர்கள் எதிலே பிரியப்படுகிறார்கள்? நிந்தனையிலே பிரியப்படுகிறார்கள். மதியினரே என்று அழைக்கிறார். ஏன்? அவர்கள் ஞானத்தை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எதுவரைக்கும் இப்படியே உங்க வாழ்க்கையை செய்வீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த நிந்தனைக்காரர் யார் தெய்வ பிள்ளையே? இவர்கள் தான் பின்மாற்றக்காரர்கள். ஒரு காலத்துல நல்ல இயேசு கிறிஸ்துவின் மேல நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்திருப்பாங்க. நல்ல தேவனுக்காக எழும்பி பிரகாசித்து இருந்திருப்பார்கள். ஏன் அபிஷேகத்தையும் கூட பெற்றிருப்பாங்க. ஆனா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில எகிப்தை நோக்கி பார்த்திருப்பாங்க. இன்றைக்கு காலையிலே தியானித்தது போல, எப்படி கானானிலே பஞ்சம் உண்டான போது ஆபிரகாம் எகிப்தை நோக்கி போனானோ, அவனுடைய வாழ்க்கையிலே பொய் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே மரண பயம் இருந்தது. எப்படி பெத்லேஹேம் ஆகிய அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் உண்டான போது நகோமி மோவாபை நோக்கி போனாளோ, அதை போல இங்க சொல்லப்பட்டிருக்கிற நிந்தனைக்காரர் யார்? இவர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் தேவனை அறிந்து தேவனுக்காக பிரகாசித்தவர்கள். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ சில கஷ்டங்கள் எகிப்தை நோக்கி போய் பழைய வாழ்க்கையிலே பின்மாறி போய் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போட்டார்கள். இப்ப இந்த எகிப்தில இருக்கக்கூடிய இந்த பின்மாற்றக்காரர் என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்களை பார்த்து, உங்களை மாதிரி தான் நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தோம், உங்களை மாதிரி தான் நாங்க பிரகாசிக்கிறவர்களாய் இருந்தோம், உங்களை மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவங்களாய் இருந்தோம். ஆனா கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்வீங்க, நீங்க இயேசுவை நம்பி இருக்கிறது வீணானது, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது வீணானது. உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நீங்க அதுல நில நிற்க முடியாது. உங்க வாழ்க்கையில சோதனைகளும் பரீட்சைகளும் வரும்போது சுத்த பொன்னாக புடமிடப்பட்டவர்களாக நீங்க பிரகாசிக்க முடியாது என்று சொல்லி தோல்வி அடைந்தவர்கள், பின்மாறி போனவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவை நேசித்து ஓடுகிறவர்களை இடர செய்யக்கூடிய நிந்தனைக்காரராய் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்கு அவமானத்தை சேர்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை இடர செய்து கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவமானத்தை சேர்க்கக்கூடிய நிந்தனைக்காரர்கள் இவர்கள் பின்மாற்றக்காரர்களாய் இருக்கிறார்கள். வாசியுங்கள், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம்
எங்கே என்று கேட்டு நிந்திக்கிறவர்களாய் இருப்பார்கள். புரியுதா? இப்ப இவங்க எல்லாம் ஏன் பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க தெரியுமா? இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார்னு 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே பிரசங்கம். ஆனா இன்னும் இயேசு வரலையே அப்படின்னு சொல்லி இனி இந்த இயேசுவை எல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தங்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி தங்கள் சுய வழிகளை தெரிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை வீணிலே அவமானப்படுத்துகிறவர்களாக, நிந்திக்கிறவர்களாக, இதோ வருவார் என்று சொன்ன மேசியா எங்கே என்று சொல்லி அந்த வருகையின் நம்பிக்கையோடு ஜீவிக்கிறவர்களையும் இடரச் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களை குறித்து தான் இங்கே பரியாசக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், இயேசுவின் வருகையின் நம்பிக்கையிலே ஜீவித்தவர்கள். ஆனால் சில பாடுகளும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் வந்தபோது அந்த வருகையின் நம்பிக்கை இழந்து போனார்கள். வருகையின் நம்பிக்கை இழந்து போன போது அதற்கேற்ற பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போனார்கள். பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போன போது ரட்சிப்பை இழந்து போனார்கள். ரட்சிப்பை இழந்து போன போது ஆவியின் சிந்தையை இழந்து போனார்கள். ஆவியின் சிந்தையை இழந்து போன போது மாம்ச சிந்தை அவர்களை பின்மாற்றத்திற்குள் கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? தாங்கள் தான் தோல்வி அடைந்து விட்டார்கள், வருகையின் நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஜீவிக்கிறவர்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். இன்னும் அந்த நம்பிக்கையிலே நீங்கள் ஓடுகிறீர்களா என்று சொல்லி பரிகாசம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பேதைகளே என்று அழைக்கிறார். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் நிந்தனைக்காரரே என்று அழைக்கிறார். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் மதியினரே என்று அழைக்கிறார். எதுவரைக்கும் இப்படி இருக்க போகிறீர்கள் என்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே தேவன் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுப்பது எதற்கென்றால், ஒருவேளை உங்களுக்குள்ளாகவும் சிலர் பின்மாற்றத்திற்குள்ளே காணப்படலாம். அவர்களை தேவன் அன்போடு அழைக்கிறார். மீண்டுமாக தெய்வீக நம்பிக்கைக்குள்ளாக நீ கடந்து வா, உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறார். அதற்கேற்ற ஜீவியம் நீ செய்யும் போதுதான் நீ அறிந்து கொள்வாய், தேவன் உன் வாழ்க்கையிலே ஏற்ற வேளையிலே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்யக்கூடியவராய் இருந்தார் என்று நீ சாட்சி கொடுக்கக்கூடியவனாய் இருப்பாய். அந்த வேளை வரைக்கும் நீ காத்திராமல், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இராமல், எகிப்தின் பாவ வாழ்க்கையிலே நீ மனமகிழ்ச்சி கொள்வாயானால் தேவன் சொல்லுகிறார், முடிவானது நரக அக்கினியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் 3 கூட்டத்தாரை பார்த்தோம். தீமை செய்வதிலே மனமகிழ்ச்சி கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தார், பொய்களிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய கூட்டத்தார், 3வது தங்கள் சொந்த வழியிலே மனமகிழ்ச்சியாய் இருந்து அருவருப்புகளை நடப்பிக்கிறவர்கள், இன்னும் பின்மாற்றக்காரர்கள். இன்னொரு கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? சிதறடிப்பார். அப்படியானால் சிலர் எப்பொழுதுமே யுத்தம் செய்யணும், யுத்தம் செய்யணும், யுத்தம் செய்யணும்ன்ற எண்ணத்தோடையே இருப்பாங்க. எங்க சண்டையை உருவாக்கலாம், எங்கே பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடைய யுத்தத்திலே பிரியப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை என்ன செய்வார்? சிதறடிப்பார் என்று சொல்லி. உன் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்படி யுத்தம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில பிரவேசிக்கிறவர்களை தேவன் சிதறடிப்பார். பிரைஸ் தி லார்ட். யுத்தம் எங்கிருந்து வருகிறது? வாசியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? வேற எங்கேருந்தும் இல்லை யுத்தம் வர்றது. மனிதனுடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே தான் என்ன வருகிறது? யுத்தம் வருகிறது. ஆகவே இந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை விளங்க செய்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே யுத்தங்களை உருவாக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சமாதானத்தை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவிதம் செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு வெளிப்படுத்தல், அந்த வெளிப்படுத்தல் என்ன? யார் தேவ சமாதானத்தை விரும்புகிறார்களோ அவர்களுடைய அவயவங்களிலே என்ன உண்டாயிராது என்றால் போர் செய்கிற இச்சைகள் உண்டாயிராது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆம், தேவன்
யுத்தத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல, தேவன் சமாதானத்திலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்றால் எதற்காக? நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி நம்முடைய இருதயத்திலே தெய்வீக சமாதானத்தை கொடுத்து சாந்தம் உள்ளவர்களாக மாற்றி இந்த பூமியிலே நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழச் செய்யும்படியாக. பிரைஸ் தி லார்ட். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று படிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு வாழ வேண்டும். என் தேவனே, உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். ஆம் தெய்வ பிள்ளையே, என் தேவனே, உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன், உம்மை போல வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய மனமகிழ்ச்சி சரியானதாக காணப்படும். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருளி செய்வார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் எதிலே மனமகிழ்ச்சி கொள்கிறார் என்றால், ஒரு மனிதன் கர்த்தாவே இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லி, நான் எதற்காக வருகிறேன், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லி வருகிற ஒவ்வொருவரின் மீதும் தேவன் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு சில வார்த்தைகளோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தாவே இதோ வருகிறேன், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று வந்திருக்கிறீர்கள். அது சரியான மனவிருப்பமாயிருக்கிறது. அந்த சரியான மனவிருப்பத்தோடு தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். அப்படிதான் தேவ சித்தத்தின்படி ரட்சிக்கப்பட்டீர்கள், அப்படிதான் தேவ சித்தத்தின்படி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர்கள், அப்படிதான் தேவ சித்தத்தின்படி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள், அப்படிதான் தேவ சித்தத்தின்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறீர்கள், அப்படிதான் தேவ சித்தத்தின்படி அவருடைய வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்கள். அப்பொழுதுதான் அறிந்து கொள்வீர்கள், இத்தனை திரளான ஜனங்களின் மத்தியிலே கர்த்தாவே ஒரு சிறு மந்தையாக எங்களை வேறு பிரித்து சரியான மனமகிழ்ச்சி கொண்டு வாழச் செய்து, சரியான அர்ப்பணிப்போடு வாழச் செய்து, சரியான சந்தோஷத்தோடு வாழச் செய்து, எங்களை கர்த்தாவே உம்முடைய திருசித்தத்தின்படி எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்தீரே என்று நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும். யார் கர்த்தருடைய வருகை நாளை குறித்த நம்பிக்கையோடு அதற்கேற்ற ஜீவியம் செய்கிறார்களோ அவர்கள் வேறு ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பொழுதும் அவர்களுடைய ஜீவியத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மணவாட்டி சொல்லுகிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உன்னதமானவருடைய நிழல் இந்த மணவாட்டிக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எங்கே காணப்படுகிறீர்கள்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே, அவருடைய செட்டைகளின் கீழுள்ள ஆரோக்கியத்தினாலே பலப்படுத்தப்பட்டவளாய்
பலப்படுத்தப்பட்டவனாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறேன் என்று உங்களால் அறிக்கை செய்ய முடியுமா? இங்கே மணவாட்டி சொல்லுகிறாள், இதோ அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறாள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை அடைய வேண்டுமானால் அவருடைய சட்டைகளின் நிழலிலே காணப்பட வேண்டும். ஒரு கோழி அடைகாக்கும் போது 10 முட்டைகளை அடைகாக்கும் போது அதிலே ஒரு 5 முட்டைகள் செட்டைகளுக்கு வெளியே காணப்படுகிறது. 5 முட்டைகள் செட்டைகளுக்குள்ளே காணப்படுமே. ஆனால் நிச்சயமாகவே வெளியே காணப்படுகிற 5 முட்டைகளும் கிறிஸ்துவிலே பரிபூர்ணப்பட முடியாது, கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியாது. ஆனால் அந்த கோழியினுடைய செட்டைகளுக்குள்ளே காணப்படுகிற அந்த 5 முட்டைகளும் ஏற்ற காலம் வரைக்கும் அது அதற்குள்ளே அடங்கி இருக்கிறபடியினால் அது உருவாக்கப்பட்டு அந்த முட்டை ஓட்டிலிருந்து வெளியே வரும்போது அந்த கோழியை போல ஒரு சாயலோடு குஞ்சுகள் வெளியே வருகிறது. அந்த கோழியை போல பூர்ண வளர்ச்சிக்கு ஏதுவாக அது வளர்த்துவிக்கப்படக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறது. இந்நாட்களிலே யோசித்துப்பார், நீ உன்னதமானவருடைய மறைவிலே காணப்படுகிறாயா? சர்வ வல்லவருடைய நிழலிலே காணப்படுகிறாயா? நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். காரணம் என்ன? கர்த்தாவே, என் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே, என் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நாள் பூர்த்தியாகவில்லை, இன்னும் நாள் பூர்த்தியாகவில்லை. அந்த 5 முட்டைகளும் இத்தனை நாட்கள் சட்டைகளுக்குள்ளே இருந்தால்தான் அது நல்ல குஞ்சுகளாக வெளியே புறப்பட்டு வர இயலும். அதை போல தேவன் உனக்கு சொல்லுகிறார், இன்னும் நாளானது உனக்கு விளங்கச் செய்யும். ஏற்ற நாள் வரும்போது நீ அறிந்து கொள்வாய், கிறிஸ்துவிலே நீ பூர்ணப்பட்டிருக்கிறாய் என்பதை. அப்பொழுது நீ திரும்பி பார்ப்பாய், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பாய். எவ்வளவு மதியினராக ஜனங்கள் காணப்படுகிறார்கள், எவ்வளவு புத்தியினர்களாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள், எவ்வளவு பேதமையுள்ளவர்களாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அப்பொழுது நீ நன்றி சொல்லுவாய், கர்த்தாவே, ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன் என்று சொன்னீரே, அந்த ஒரு கூட்ட ஜனத்திலே என்னையும் ஒருவராக தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்பாய். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் பரிபூர்ணம் உனக்கு உண்டாயிருக்கும். நீ கிறிஸ்துவின் மணவாட்டியாய் காணப்படுவாய். அருமையான நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அனுபவத்திலே காணப்படுவாய். ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் உன்னிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல வாஞ்சை மனவிருப்பம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் உன் வாழ்க்கையிலே உருவாகி வர வேண்டும் என்கிற மனவிருப்பம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். பரிசுத்தாவின் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நல்ல மனவிருப்பம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். இப்படிப்பட்ட நல்ல மனவிருப்பங்களோடு சரியான தேவ சித்தம் செய்யும் போது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருளி செய்வார். நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கும் என்று சொன்னாய். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே பரிசுத்தவான்கள் காணப்படுகிறார்கள், தேவனுடைய சபையிலே மகாத்மாக்கள் காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம், அவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் உங்களுக்கு. அந்த ஐக்கியம் அது சரியான மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த ஐக்கியம் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்யக்கூடியதாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நிச்சயமாகவே நமக்கு இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் உள்ளது என்று. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அதை தான் படிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். இதுதான் வேறுபாட்டின் ஜீவியமாய் இருக்கிறது. ஆம், இதுதான் தேவனுடைய ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிற அனுபவமாய் இருக்கிறது. இதுதான் சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடும் மகாத்மாக்களோடும் ஐக்கியப்பட்டு வாழுகிற அனுபவமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, காரணம் என்ன? இந்த வேதம், இந்த வசனம் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேதம் எங்கிருந்து புறப்படும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்திலே நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாயானால் உன்னுடைய ஐக்கியம் தேவ சபையிலே காணப்படும். கர்த்தருடைய வேத வசனத்திலே நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாயானால் நீ சபையிலே காணப்படுகிற பரிசுத்தவான்களும் மகாத்மாக்களோடும் நீ ஐக்கியப்பட்டிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ காத்திருக்கிற காரியங்களிலே தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு வசனம் இருக்கு, வேத வசனத்திலே மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இதெல்லாம் சரியான மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த சரியான மனமகிழ்ச்சி வேதத்திலே இருக்கிறபடியால் இந்த வேத வசனம் எங்கிருந்து புறப்படுகிறது? சியோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் புறப்படுகிறது. அப்போ ஒரு கேள்வி, சியோன் என்றால் என்ன? எழுத்தின்படியான சியோன் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய சியோன் என்று சொல்லப்படுகிறது எது என்று ஒரு கேள்வி எழும்பும் போது அது வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களும் தேவனுடைய மகாத்மாக்களும் சபையிலே காணப்படுகிறார்களே, அந்த சமூகம்தான் சியோனாய் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் வேத வசனத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வேத வசனத்தை கேட்கும்படியாக ஐக்கியப்பட்ட தேவ ஜனங்களுடைய மனமகிழ்ச்சி பெரிதாய் இருக்கும். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருளி செய்கிறார். அவர்கள் வருகை நம்பிக்கையோடு ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று நாம் அங்கே படிக்கிறோம். எப்பொழுது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழியிலே நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது அப்படின்னா ஒரு கேள்வி, எப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாளாக நீ ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது நீ கர்த்தருக்குள் எப்படி இருப்ப? மனமகிழ்ச்சியாய் இருப்ப. யோசித்து பாருங்க, இந்த ஓய்வு நாள்ல கொஞ்சம் நீங்க சொந்தமா பேசி சொந்தமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு திங்கக்கிழமைக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போதே, நேற்றைய தினத்துல கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய அனுபவத்தை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி துக்கத்தோடு திங்கக்கிழமையை சந்திக்க கூடியவர்களாய் இருப்பீங்க. ஆனா அந்த ஓய்வு நாள் முழுவதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து விட்டு திங்கள் கிழமைக்குள்ள நீங்க போகும்போது உங்க இருதயத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். எந்த மனபாரமும் இருக்காது. காரணம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை காண்பாய். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். தேவன் அதை நமக்காக இந்த ஓய்வு நாளிலேயும் கூட பரிசுத்தமாக ஆசரிக்க செய்து சரியான விதத்திலே மனமகிழ்ச்சியின் கொண்டாடுதலை அனுபவிக்க செய்து இளைப்பாற செய்து மற்ற எல்லா நாட்களிலேயும் அந்த தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் அனுபவித்து வாழச் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாளை நீங்கள் பரிசுத்த நாளாக ஆசரிக்கும் போது உங்களுக்குள்ளாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். ஒரு கேள்வி, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள், கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார்.
அந்த இளைப்பாறுதலை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது. அதுக்கு தான் அந்த வசனத்துல சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். உன் சொந்த வழியில நீ என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். உன் சொந்த பேச்ச நீ என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இப்படியாக கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய காரியங்களையே நீ நோக்கி பார்த்து செய்து கொண்டிருப்பாயானால் 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஒரு கேள்வி, யாக்கோபின் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது என்ன? அதை நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே நீங்கள் படிக்க முடியும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரே, நீ உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த வழியிலே நடவாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாக வாழும்போது உன்னை பூமியிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே நான் உயர்த்தி வைத்து தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறாரே. அப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபினுடைய சுதந்திரம் என்ன? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுத்து தேவன் மேன்மைப்படுத்துகிறார் என்றால் அந்த சுதந்திரம் என்ன? அதை தான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே படிக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நாம் என்ன செய்ய முடியும் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று ஜீவிக்க முடியும். வாசியுங்கள் 27ஆம் வசனம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு என்ன கொடுக்கிறார்? வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்று சொல்வதை பார்க்கிறோம். வானத்து பனி என்று சொல்லுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாக தேவன் கொடுக்கிற உபதேசங்களாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன சொல்றாரு? பூமியின் கொழுமை என்று சொல்லுகிறார். அது எதை காட்டுகிறது? தேவன் இந்த பூமியிலேயும் நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் கொடுக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது திராட்சரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதை வெளிப்படுத்துகிறது? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும், விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசமோ மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படும் என்று. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் கொடுக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். தெய்வ பிள்ளையே, இங்கே 4 கூட்டத்தாரை படிக்கிறோம். முதலாவது ஜனங்கள், 2வது ஜாதிகள், 3வது சகோதரர், 4வது தாயின் பிள்ளை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் இவர்களை காட்டிலும் ஒரு பெரிதான உன்னதமான ஆசீர்வாதத்திற்குள் நம்மை வழி நடத்துகிறார். இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? தாயின் பிள்ளைகள் அல்ல. இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? ஜாதிகள் அல்ல, ஜனங்கள் அல்ல, சகோதரர் அல்ல. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? யாக்கோபின் சுதந்திரமாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயங்களின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அப்படி அந்த நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான்
அந்தகார இருளின் வல்லமைகளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உங்களை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு பிரகாசிக்கிற கூட்டத்தாரை பற்றி படிக்கிறோம். ஒரு ஸ்திரீயானவள் எதன் மீது நின்று கொண்டிருக்கிறாள்? சந்திரனின் மீது நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய சிரசின் மீது 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் காணப்படுகிறது. அவள் சூரியனை அணைந்திருக்கிறாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, இவர்களிலிருந்துதான் மணவாட்டியாகிய சபை புறப்பட போகிறது. இவர்கள்தான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள். இவர்கள்தான் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்கள். இவர்கள்தான் யாக்கோபின் கொழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய மனமகிழ்ச்சி சரியானதாய் இருக்கட்டும். தீமையிலே நீ மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டாம். பொய்யிலே நீ மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டாம். பின்மாற்றத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டாம். உன் மனமகிழ்ச்சி கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்கிற எண்ணமுடையதாய் இருக்கட்டும். உன் மனமகிழ்ச்சி ஆவியின் நிறைவோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணமுள்ளதாய் இருக்கட்டும். உன் மனமகிழ்ச்சி கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திலே பரிபூர்ணப்பட வேண்டும் என்கிறதிலே காணப்படட்டும். உன் மனமகிழ்ச்சி இயேசுவின் வருகை நாளுக்கு ஆயத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதிலே காணப்படட்டும். உன் மனமகிழ்ச்சி தேவனுடைய கொழுமையான ஆசீர்வாதங்களை, யாக்கோபின் சுதந்திரத்தையும் அடைய வேண்டும் என்கிற ஆவிக்குரிய சிந்தையோடு காணப்படட்டும். அதற்காகவே நீ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீ வரவழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பாயாக. ஏற்ற காலம் வரும், ஒரு ஆண் பிள்ளை அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து பெற்றெடுக்கப்பட்டு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுகிறது. நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், தெய்வ பிள்ளையே, ஸ்திரீயானவள் பிரசவ வேதனை படுகிறாள். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு சபையானது பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று. அவருடைய வருகை நாளிலே இந்த சபையிலிருந்து வெற்றியுள்ள ஜீவியம் செய்தவர்கள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்தவர்கள், ஆண் பிள்ளையாக வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்து பறந்து உயருவார்கள், தேவனால் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே நாம் ஒரு காரியத்தை படிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள் என்று 26ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள் என்று. தெய்வ பிள்ளையே, ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையோடு வாழ்ந்து ஆவியின் நிறைவுள்ள ஜீவியம் செய்த மணவாட்டியாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சபை உன்னதத்திலே காணப்படுகிறது. ஆனால் அதன் வெளிச்சத்திலே தான் நடக்கிறவர்களாக யார் இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தாவே, மணவாட்டி பிரகாசித்து கொண்டிருக்கும் போது அந்த உன்னத வெளிச்சத்திலே நடக்கிற வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்தால் போதாது. கர்த்தாவே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற வேண்டுதல்களை எங்கள் வாழ்க்கையிலே அருளி செய்யும் என்று சொல்லி சரியான மனவிருப்பத்தோடு வாழும்போது கர்த்தர் உன்னுடைய பூலோக வாழ்க்கையிலேயும் யாக்கோபின் சுதந்திரமாக்கிய செழுமையை கொடுப்பார். இந்த பூலோக வாழ்க்கையை முடிக்கும் போது பரலோகத்திலும் உன்னதமான ஸ்தானத்திலே உயர் ஸ்தலங்களிலே உன்னை வீற்றிருக்க பண்ணுவார். நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். கர்த்தாவே, இவ்வளவு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தாவே ஒரு சங்கீத பகுதியிலே காணப்பட்ட வசனத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த சாயங்கால வேளையிலே வெளிப்படுத்தி காட்டினீரே. எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் எண்ணியிருந்த எண்ணங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தீரே. அநேக கேள்விகளோடு காணப்பட்டோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுத்தீரே என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே.
மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, வந்த வண்ணமாக அல்ல, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் எங்கள் இருதயங்களின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளே சந்தோஷத்தோடு வழி அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம், தெய்வீக ஞானம், தெய்வீக வெளிச்சம், தெய்வீக கிருபை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். பூமிக்குரிய நன்மைகள், பரலோகத்தின் கிருபை வரங்கள் உண்டாயிருக்கட்டும். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், சுகம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே வேண்டிக் கொள்கிற எல்லா நல்ல ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிப்பட தேவன் தாமே தொடர்ந்து அனுகிரகம் செய்தாலும் ஆசீர்வதித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அவசட்டையின் கீழடை கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடை கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். கர்த்தருக்குள் உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியாய் இருக்கச் செய்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் தாமே உங்களுக்கு அருளி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே நீங்க பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில்